நினைக்காத, இப்ப கூட அவங்க என் காலக்கட்டில தான் இருக்காங்க. மாட்டீங்கல்ல, சேரக்கூடாது என்னடா கொன்னீங்க? இன்னைக்கு செத்து சேர்ந்து அவங்க தான் ஜெயிச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க அந்த 2 அடினால தான் உன் தலை தப்பிச்சது. இல்லைன்னா மண்ணுக்குள்ள போயிருப்ப. சாப்பிடுற சாப்பாடுல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கு. பிறந்ததுல இருந்து செத்ததுக்கு அப்புறம் கூட எத்தனையோ பேரோட பங்கு இருக்கு. அதுல எல்லாம் ஓன் ஜாதிக்காரன் மட்டும்தான் இருக்கானா? ஆபத்துல உசுரை காப்பாத்துறவன் என்ன ஜாதின்னு கேட்கறது, ஓட்டுக்கு காசு வாங்கும்போது என்ன ஜாதின்னு பாக்குறது இல்ல. ஆனா மத்த எல்லாத்துக்கும் ஜாதி தேவைப்படுதுல. ஏய், நானும் உன்ன மாதிரி தான்டா. கோவத்துல கொலை பண்ணிட்டு இங்க வந்து நின்ன. உன் தங்கச்சி தாண்டா எனக்கு நான் பண்ணது தப்புன்னு புரிய வச்சா. உனக்கு புரியல? உங்களை சுத்தி உள்ளவனா ஜாதி ஜாதின்னு உசுப்பேத்தி விட்டு உங்களை கொலகாரனாக்கி விட்டானுங்க. வீரன் சூரன் புகழ்ந்து போஸ்டர் அடிச்சு கடைசி வரைக்கும் காசு இல்லாத கூலிப்படையாக பயன்படுத்துவானுங்க. கொலை பண்றதாரா வீரம்? வெறும் 4 வருஷம் பழக்கத்துக்காக உயிரே கொடுத்தா பாத்தியா? அதுதான்டா வீரம். சீ, பெத்த பொண்ணிய கொன்னியே நீ சிங்கமாடா? அசிங்கம்டா, ஒரம்போக்கு. கொலை பண்றதுனால ஒரு உயிர், ஒரு உறவு, ஏன் வாழ்க்கையை இழக்கிறோம் தவிர வேற என்னதான் சாதிக்கிறோம்? விடு கீர்த்தி, இவனுங்களாம் திருந்த மாட்டானுங்க. திருந்த வேண்டாம், அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கலாம்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கும் ஒரு நாள் மாற்றம் வரும். அது வரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜாதிய வன்முறையை திணிக்காம இருக்கலாம்ல. சும்மா நிறுத்திரி. சும்மா 999. ஆமாண்டி, நான் என் அப்பன், என் பாட்டன், பூட்டன் எல்லாம் சாதி வரியும் தான். என்ன கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? சாதி ஒரு அடக்க முடியாத காட்டுத்தி. என்ன கொண்டா என் புள்ள வருவான், என் பிள்ளைக்கு அப்புறம் என் பேரன் வருவான், என் பேரனை கொண்டா என் கொள்ளு பேரன் வருவான். புதைச்சிடல போ. நீ பண்ணதுக்கெல்லாம் பயம் காட்டலான்னு தானே புதைச்சேன். போகும்போது எடுத்து விட்டுலான்னு நினைச்சேன். மொத்த உள்ளே கடந்து சாவுங்கடா. போகட்டும் விடுடா. போற உசுறு சாதிக்காக போனா பெருமைதான். யாருக்கிட்டையும் கெஞ்சாதீங்கடா.